யூஏல ஒரு நாள் விசா இல்லாம இருந்தா ஃபைன் எவ்வளவு தெரியுமா? இந்த வீடியோல யுஏஇ ரூல்ஸ், மிஸ்டேக், விசா டைப்ஸ் நான் எல்லாத்தையும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க விக்னேஷ். யுஏஇல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, யுஏஇக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. முதல்ல யுஏஇல என்னென்ன விசா டைப்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். எம்ப்ளாய் விசா, இது வந்து யுஏஇல வேலை பார்க்கறவங்களுக்கு முக்கியமான ஒரு விசா. இதுல இருந்தா தான் நீங்க யூஏல கண்டிப்பா வேலை பார்க்க முடியும். இது வந்து கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணும். டூரிஸ்ட் விசா, விசிட் விசா 30 நாள் டு 60 நாள் தங்கிடலாம். வேலை பார்க்க கூடாது, வேலையை நீங்க வேணா தேடிக்கலாம். அடுத்த வந்து ஃப்ரீலான்ஸ் விசா, இது வந்து ரீசெண்டா ரொம்ப பாப்புலரா இருக்கு. நீங்க வந்து தனியா இங்க வந்து வேலை பார்த்துக்கலாம். அடுத்து கோல்டன் விசா. கோல்டன் விசா வந்து 5 டு 10 வருஷம் நீங்க தங்கிக்கலாம். இது வந்து ஹை இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹை ரேஞ்ச் சேலரி வாங்குறவங்களுக்கும் இந்த கோல்டன் விசா கிடைக்கும். ஆல்ரெடி யூஏல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க எந்த விசால இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எந்த விசால இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன். விசா எக்ஸ்பிரி ஆனா நீங்க வந்து இங்க தங்கவே கூடாது. பிடிச்சாங்கன்னா டெய்லி ஃபைன் தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து விசிட் விசால வேலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விசிட் விசால விசிட் பண்றதோட சரி வேலைலாம் பார்க்க கூடாது. அடுத்து வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்க ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா லீகலா பேப்பர்லாம் வாங்கி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு விஷயம்னா ஃபேக் ஏஜென்சியை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. யூஏலையும் சரி இந்தியாலையும் சரி சேஃபா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா மூவ் பண்ணிடும். அடுத்து வந்து காமன் மிஸ்டேக், இதுலதான் நிறைய பேர் நீங்க தப்பு பண்றீங்க. சீப்பா விசா பத்தி ஏமாறுறது, ஜாப் ரோல் சேலரி வெரிஃபை பண்ணாம இருக்கிறது, ஓவர் ஸ்டே பண்றது, அப்புறம் வந்து கான்ட்ராக்ட்ல படிச்சு பார்க்காம சைன் போடுறது. இந்த 4 மிஸ்டேக் நீங்க அவாய்ட் பண்ணா சேஃபா இருக்கலாம். வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நான் ஒரு ஸ்மார்ட்டா ஒரு டிப் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். அபிஷியல் சேனல் பேஜ் மூலயமா விசா வந்து அப்ளை பண்ணுங்க. ஆஃபர் லெட்டரை வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க வந்து யூஏக்கு இறங்கிட்டீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடிக்கு ப்ராக்ரஸ் பண்ணுங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்து பாஸ்போர்ட் காப்பியையும் விசாவையும் யாருக்குமே ஈஸியா ஷேர் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் யூஏஇ டிப்ஸ், யூஏஇ ரூல்ஸ், யூஏஇ மிஸ்டேக், யூஏஇ பத்தி உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சந்திக்கலாம். டாடா பாய்.